விக்னேஷ் சிவன், நயன்தாரா 2 பேருக்கும் திருமணம் ஆச்சு. அந்த திருமண வீடியோ அதாவது வந்து ஒரு ஒரு ஃபேரி டெய்ல் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து Netflixல ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பல கோடிகள் வந்து அவங்க வந்து பெற்றிருந்தாங்க. விற்பனை பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவ. ஸோ அதில அந்த வீடியோல இவங்க அந்த படப்பிடிப்புல நானும் ரவுடி தான்ற படப்பிடிப்புல எடுத்துக்கிட்ட சில கிளிப்பிங்ஸ் அதாவது 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாரி அந்த காதல் தருணங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து தனுஷ் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாரு. இவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டு தனுஷ்ட்ட போனதாகவும், தனுஷ் வந்து அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதி குடுக்கல அப்படின்ற மாரியும் சில செய்திகள் அந்த நேரத்தில வந்து கசிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து தனுஷ் வந்து அந்த 3 செகண்ட் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு? நயன்தாரா, விக்னேஷ் சிவன் சைடு வந்து சொல்றாங்க. 3 செகண்ட் வீடியோவ குடுக்கக்கூடாதா? 3 செகண்ட் வீடியோ வந்து பயன்படுத்துறதுக்கு கூட வந்து இவ்வளோ வந்து நெருக்கடி குடுக்கணுமா? நான் தானே அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாரி நயன்தாரா வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் அது 3 செகண்டோ, 2 செகண்டோ அந்த அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படப்பிடிப்பு தளத்துல வந்து ஷூட் பண்ணப்பட்டது. அந்த படப்பிடிப்பு தளத்துல வந்து நயன்தாரா வந்து அந்த கேரக்டரோட காஸ்டியூம்ல இருப்பாங்க. அதாவது அவங்க கட்டியிருக்கிற சேலை, ஜிமிக்கி போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டராவே தான் நயன்தாரா இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரா இருக்கும்போது நயன்தாரா, விக்னேஷ் சிவன் ஷூட் பண்ணது. அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, அது வந்து தனுஷ் கிட்ட தான் வந்து பர்மிஷன் கேட்கணும். தனுஷ் தான் அதுக்கு உரிமையாளர். தனுஷ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். தனுஷ் வந்து தமிழ் சினிமால இன்னைக்கு ஒரு நம்பர் 1 ஸ்டாரா இருக்காரு. ஒரு உச்ச நடிகரா இருக்காரு. கடுமையான உழைப்பாளி. தொடர்ந்து வெற்றி படங்கள் குடுத்துட்டு இருக்காரு. கதைகள் சரியா தேர்வு பண்ணி தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல தனுஷ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களையெல்லாம் சொன்னாதான் உங்களை தெரியும். கஸ்தூரி ராஜாவுடைய பையன்னு சொன்னாதான் தனுஷை தெரியும். செல்வராகவனுடைய அண்ணன்னு சொன்னாதான், தம்பின்னு சொன்னாதான் தனுஷை தெரியும். அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்தி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து 10 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு வந்து நயன்தாராவுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் பர்மிஷன் குடுக்காமயே அந்த 3 செகண்ட் கிளிப்பிங்ஸ் வந்து அந்த ஃபேரி டெய்லுங்கிற வீடியோவில் பயன்படுத்தியிருந்தாங்க. அது Netflixல வந்து வந்திருந்துச்சு. அது வந்து கூட பெருசாக ஹிட் அடிக்கல. அது வந்து எப்படின்னா, இந்த பிரச்சனையினால அந்த வீடியோ வந்து ரொம்ப நீண்ட காலமாக வராமே இருந்துச்சு. கிட்டத்தட்ட குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. உயிர் உலக்கு 2 குழந்தையெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து என்ன பிரயோஜனம்? யார் வந்து ருசிச்சு பார்ப்பாங்க? அதாவது அது கல்யாணம் ஆன நேரத்திலே நீங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் கல்யாணமாகி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த Netflixல அந்த வீடியோ போட்டப்போ யாருமே பார்க்கல. அது வந்து ஃபெயிலியர்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தனுஷ் 10 கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அந்த வழக்கை வந்து நயன்தாரா நடத்திட்டு இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, தீர்ப்புன்னு ஒன்று வரும்போது அது தனுஷ்க்கு சாதகமாக தான் வரும். தனுஷ் தான் தயாரிப்பாளர், தனுஷ் தான் அந்த படத்தினுடைய ஓனர். அப்படின்னும் போது தீர்ப்பு வந்து தனுஷ்க்கு சாதகமாக தான் வரும். இது நயன்தாராக்கு நல்லாவே தெரியும். தீர்ப்பு வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா 10 கோடி தனுஷ்க்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாணயோதயம் வந்துருச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு காலம் கடந்து புத்தி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புத்தி வந்துருச்சா அப்படின்னு நமக்கு தெரில. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு விக்னேஷ் சிவன். அதில் வந்து தனுஷை வந்து சிலாகாய்ச்சி பேசியிருக்காரு. அவர் வந்து எப்படின்னா, எங்கள் அப்பா மாதிரி தனுஷ் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. தனுஷ் தான் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாரு. தனுஷ் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர். அவர் நான் இழந்துட்டேன். அதுக்காண்டி நான் வருத்தப்படுறேன், வெட்கப்படுறேன் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ திடீர்னு இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? நயன்தாரா சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நயன்தாரா இப்போ இல்லைங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நயன்தாரா கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நயன்தாரா மார்க்கெட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு 10 படம் கையில் வச்சுருந்தாங்க. எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா 10 கோடி 15 கோடின்னு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய விளம்பர படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நயன்தாரா எல்லாருமே நினைக்கக்கூடியது தான், தமிழ் சினிமாவே நம்ம கண்ட்ரோலில் தான், தமிழ் சினிமா நம்ம இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடான ஒரு எண்ணங்களில் நயன்தாரா ஒரு காலத்தில் செயல்பட்டது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மூக்குத்தி அம்மன் 2 வந்து நயன்தாரா ஒரு படம் இருக்குது. வேறு ஏதோ 1, 2 படங்கள் கமிட் ஆகிருக்கு தவிர பெருசாக நயன்தாராக்கு மார்க்கெட் இல்லை. பழைய மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நயன்தாரா கமிட் பண்ணாலே வியாபாரம் ஆயிரும் அப்படிங்கிற மார்க்கெட் வந்து நயன்தாராக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொஞ்சம் நயன்தாரா ஒரு 4 படி இறங்கி வந்திருக்காங்களா அப்படின்னா, அப்படி வந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசனை வருது. அதனால தான் விக்னேஷ் சிவனும் நயன்தாரோட சேர்ந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பாராட்டி பேசியிருக்காரு. நயன்தாரோடைய வக்கீல் சொல்லியிருப்பாங்க, இது எப்போ இருந்தாலும் வந்து தனுஷ்க்கு வந்து நீங்கள் 10 கோடி ரூபா கொடுக்குற மாதிரி வரும்.
இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் இல்லைன்னா பெஞ்ச் அப்பீல் போனால், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால், எங்கே போனாலும் இது இந்த படத்தினுடைய உரிமையாளர் வந்து தனுஷ்னும் போது அவருக்கு நீங்கள் 10 கோடி கொடுத்து தான் ஆகணுங்கிற சூழல் ஒரு காலகட்டத்தில் வரும். அது இன்றைக்கி 1 வருஷத்தில் நடக்கலாம், 2 வருஷத்தில் நடக்கலாம், 3 வருஷத்தில் நடக்கலாம். ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும்போது அது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்களோ, சொன்னதுனால எதுக்கு 10 கோடி இழக்கணும்? ஸோ 2 வார்த்தை தானே. என்னுடைய அப்பா மாதிரி நான் வந்து தனுஷை இழந்துட்டேன், ஐயோ தனுஷ் விட்டுட்டு நான் என்ன மாதிரி தப்பு பண்ணிட்டேன், வெட்கப்படுறேன், அசிங்கப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படிலாம் சோஷியல் மீடியாவில் பேசினா, ஒருவேளை இது நீங்கள் சொல்லி இப்போ அதுதான் கேட்டு வந்திருக்கீங்க, இது மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ வந்து தனுஷ் ஒரு வேளை பார்த்தா, அடடா விக்னேஷ் சிவன் வந்து என்னடா இப்படி வந்து நமக்கு இறங்கி வந்து பேசியிருக்காரு, ரொம்ப நம்ம மனசை தொட்டுட்டாரு, நெஞ்சை நக்கிட்டாரு அப்படின்னு நினச்சி வந்து தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 கோடியை விட்டு கொடுத்துருவாரு, அந்த வழக்கை விட்ரா வாங்கிடுவாருன்னு நினச்சாங்களா அப்படின்னு தெரில. ஸோ மொத்தத்தில் திடீர்னு ஒரு மனமாற்றம், அந்த மனமாற்றத்துக்கு பின்னாடி நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது சார். மனமாற்றம் கரெக்டு தான் சார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தனுஷும் கொஞ்சம் இறங்கி போகிறதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்ட மனிதர் அப்படின்னா தனுஷ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து விக்னேஷ் சிவன் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாரு. நான் போடா போடின்னு ஒரு படம் ஒன்று பண்ணேன். அப்போ ரீசெண்டாக வந்து துப்பாக்கி கூட கிளாஷ் விட்டதுனால படம் சரியாக போகலை. கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து விஐபி படத்தோட செட்டில் வந்து நான் தனுஷ் கூடவே இருந்திருக்கேன். அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், அவர் தூங்குனா தான் நான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி தனுஷ் 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 ஒரு டை ஹார்டர் தனுஷ் ஃபேன் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டா சார், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இருந்த விக்னேஷ் சிவனுக்கு அந்த ஒரு மனசு அப்போ என்ஓசி கொடுக்குறப்போ வரலையே, என்ஓசி கேட்டப்போ இவர் ட்விட் போடுறப்போ வரலையே, ஒருவேளை நயன்தாரா சொல்லி தான் போட்டாரா, இல்லை வந்து இவருக்கு மனசுல இருந்தே போட்டிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படின்னா, நயன்தாராவோட கணவராக வந்து விக்னேஷ் சிவன் மாறிட்டார். நயன்தாரா இன்றைக்கி தமிழில் வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது லேடி சூப்பர் ஸ்டாராங்கிறது மக்கள் வந்து யாரும் அப்படி சொல்லலை. லேடி சூப்பர் ஸ்டார்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டாப் ஸ்டார் நிச்சயமாக வந்து நயன்தாரா தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக தான் இருக்காங்க. கோடிகளில் வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க, மிக செல்வாக்கோடு இருக்காங்க. துபாயில் வீடு, இன்னும் பல வெளிநாடுகளில் வீடு, வேற ஒரு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலு. அப்படின்னும் போது நயன்தாரோட கணவன் விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற ஒரு பந்தம் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கும். நமக்கு என்னன்னா என்ன, நமக்கு நயன்தாரா இருக்காங்க, நமக்கு பணம் இருக்குது, நமக்கு காசு இருக்குது, நமக்கு சொத்து இருக்குது, துபாயில் வீடு இருக்குது, அங்கே வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது, வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தனுஷ் என்ன நமக்கு என்ன, தனுஷ்க்கு நம்ம என்ன சலைச்சவரா, நம்ம என்ன தனுஷ்க்கு கம்மியான ஆளா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து ஒரு வேளை தோணி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. நியாயமாக பார்த்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது, அதாவது விஐபி படத்தில் வந்து தனுஷ் கூடவே இருந்தேன், 2 வருஷம் இருந்தேன், தனுஷ் சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன், தனுஷ் தூங்கினா தான் தூங்குவேன், தனுஷ் என்ன செஞ்சாலும் அதுக்கப்புறம் தான் நான் செய்வேன் அப்படின்லாம் பேசக்கூடியவர். அப்படியெல்லாம் மனசில் வந்து உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அந்த நேரத்தில் உணர்ந்துருக்கணும். அந்த நேரத்தில் தனுஷ் வந்து நமக்கு இதெல்லாம் செஞ்சார், தனுஷ் கூடவே நம்ம இருந்தோம், தனுஷ் வந்து பல உதவிகள் நமக்கு செஞ்சார். எப்போவுமே எப்படின்னா தம்பி, ஒரு உதவி அது தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ அது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உதவி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து காலத்துக்கும் நன்றியோடு மறக்கணும். நன்றி மறக்கக்கூடாது. அதை வந்து பணம், காசு, புகழ், நடிகை, பெரிய நடிகையோட கணவன் அப்படி இப்படிங்கிற எண்ணங்களோட நீங்கள் இதை மறந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதகம். ஸோ அப்படிலாம் இன்னைக்கு வந்து தனுஷை வந்து சிலாகிச்சு பேசக்கூடிய விக்னேஷ் சிவன் அன்னைக்கு இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். ஓகே சார். இப்போ வந்து நீ உண்மை உணர்ந்ததாக இருக்கட்டும், அவர் வந்து ரிக்ரெட் பண்ணியிருக்கிற மாதிரியே வச்சுக்குவோம். இப்போ ரிக்ரெட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த எல்ஐகே படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் லேட் ஆகிறதுனால கூட இருக்கலாம். ஏன்னா எல்ஐகே படம் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து ரிலீஸ் பண்ணுறோம், பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ணுறோம், இந்த ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜில் வந்து அந்த படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் மாதிரியோ சம்திங் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இதுக்குமே நயன்தாரா வரமாட்டாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து நயன்தாரா கிட்ட இல்லாத பணமே இல்லை. ஏன்னா கோடியில் சம்பாதிக்கிறவங்க இப்போ அந்த படத்தை வந்து அசால்ட்டாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். நயன்தாரா நினச்சிருந்தாங்க அப்படின்னா நானே ரிலீஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இவங்க ஏன் சுற்றி வளைச்சி யார் நம்ம லலித் சார் கிட்ட போய் அங்கே போய் இங்கே போய் யார் ப்ரொடியூசர்னே தெரிய முடியாத அளவுக்கு இந்த படம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் பாக்கின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இவர் பிரதீப் ரங்கநாதன் வந்து கதை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நயன்தாரா வந்து எதுவுமே தலையிடாமலே இருக்காங்களே, என்ன காரணமாக சார் இருக்கும்? இல்லை இது விக்னேஷ் சிவனை வந்து டைரக்ட் பண்ண படம், இது வந்து வேற ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஹீரோ வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படின்னும் போது அது தனி ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் வந்து நயன்தாரா தலையிடுறது அவ்வளோ சரியாகவும் இருக்காது. உண்மையிலுமே கணவனுக்காண்டி நயன்தாரா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணலாம். எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னா, இந்த படத்தினுடைய டிஜிட்டல் உரிமையை நான் வாங்கிக்கிறேன், இந்த படத்தினுடைய தமிழகத்து விநியோக உரிமையை நான் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே தவிர அந்த டீமுக்குள்ளே அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நயன்தாரா மூக்க நுழைக்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா,
ஒரு இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமா இல்லை. பல கோடிகள் தேவைப்படுது. விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ஒண்ணு சொல்றாரு. அந்த பட்ஜெட்ட பல மடங்கு வந்து மீறி தான் படத்த எடுத்து முடிக்கிறார். அதான் நானும் ரவுடிதான்லயும் வந்துச்சு. நானும் ரவுடிதான்லயே பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன பட்ஜெட்ட மீறி வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது தனுஷ்க்கு பிடிக்காம படத்தையே நிறுத்தி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்து பணம் போட்டு தான் அந்த படத்த முடிச்சாங்க. அந்த படம் வந்து லாபம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெற்றி படமா மாறுனதுனால, அதில வந்த லாபத்த வந்து நயன்தாரா என்ன செலவழிச்சாங்களோ, அத தனுஷ் திருப்பி குடுத்துட்டாரு. அதனால வந்து அது விக்னேஷ் சிவன் வழக்கமா எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஓவர் ஸ்பெண்டிங் பண்றாரு. அதாவது ஒரு கால்குலேஷன். ஒரு பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னும்போது, பிரதீப் ரங்கநாதனுக்கு இதுதான் பட்ஜெட் இருக்கு. இன்னைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய லவ் டுடே, அப்புறம் வந்து டியூடு, டிராகன் எல்லாமே 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனா இந்த படத்தினுடைய பட்ஜெட்டே என்ன சொல்றாங்கன்னா, 70 கோடி அப்படிங்கிறாங்க. ஒரு 70 கோடிக்கு நீங்க பட்ஜெட்டே கொண்டு வந்தீங்கன்னா, அந்த கலெக்ஷனே 100 கோடி தான் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அது லாபம் எடுக்கணும்ல, அந்த லாபம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்த பொறுத்தவரைக்கும் எல்லைக்கே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா வந்து வியாபாரம் ஆகாம இருந்துச்சு. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வந்து அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆரம்பத்தில அது ஓப்பன் பண்ணப்ப Netflix, Amazon இதெல்லாம் பெரிய பெரிய படங்கள், மார்க்கெட் உள்ள நடிகருடைய படங்கள்லாம் கண்மூடித்தனமா பணம் குடுத்து வாங்குனாங்க. விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், ரஜினி படம், கமல் படம் இப்படி எல்லா படங்களையும் வாங்குனாங்க. ஆனா, எல்லா படங்களையும் வாங்குன விதத்தில பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்களே அவங்களுக்கு பெரிய நஷ்டத்த குடுத்துருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கமலுடைய தக் லைஃப் ஆகட்டும், கமலுடைய இந்தியன் 2 ஆகட்டும், அப்புறம் கேம் சேஞ்சர் ஆகட்டும், சந்திரமுகி 2 அந்த லாரன்ஸ் நடிச்சார்ல, அது மாரி வேட்டைன்னு ஒரு ரஜினி படம். இப்படி பல படங்கள் வந்து நஷ்டத்த குடுத்துருச்சு. சூர்யாவோட படம், கங்குவா இதெல்லாம் வந்து நஷ்டத்த குடுத்துருச்சுனால, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விலை நிர்ணயிக்கிறாங்க. அந்த விலைக்கு குடுத்தா குடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா, ஏன் அப்படி அவங்க டிமாண்ட் பண்றாங்கன்னா, ஒரு 4 பேர் தான் டாப்ல இருக்காங்க. அந்த 4 பேருக்குள்ள தான் நீங்க வித்து ஆகணும். அந்த 4 பேர தாண்டி வேற பையர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த விலைக்கு குடுங்க. இந்த கலெக்ஷன பண்ணிருச்சுன்னா, கூட இவ்வளோ குடுக்குறோம். இந்த கலெக்ஷன பண்ணிருச்சுன்னா, கூட இவ்வளோ குடுக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப. ஸோ அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் ரைட்ஸ் வியாபாரம் வந்து இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும். இப்போ கருப்பு படம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா படம் முடிஞ்சு டிஜிட்டல் ரைட்ஸ் விக்காம அப்படியே கிடப்பிலே கிடந்துட்டு இருந்துச்சு. அது ஆரம்பத்தில எப்படின்னா, 65 கோடி ரூவா வந்து சொன்னாங்க சூர்யா படத்துக்கு. அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து சூர்யாவுக்கு இருந்துச்சு. கங்குவா படம், ரெட்ரோ படம்லாம் ஒரு பெரிய விலைக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் வித்திருக்காங்க. ஆனா, இன்னைக்கு கருப்பு படத்த அந்த அளவு குடுத்து வாங்குறதுக்கு டிஜிட்டல்ல யாரும் ரெடியா இல்ல.